கலரை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கேன்னு வை டைரக்டா உட்கார வைப்பேன். இப்படி கொட்டிட்டாரு. அழுத உடனே என்ன ஆச்சுன்னா அந்த அங்கிள் என்ன கொட்டிட்டாருன்னா போன நேரம் செட்டு. பெரிய டைரக்டர், பெரிய ஆர்டிஸ்ட் தான். ஆக்சுவலி ஹீரோ வேணா நான் சொல்ல விஜயகாந்த் சார். அந்த குழந்தை கிட்ட இருந்து நீங்க வர வைக்க உங்களுக்கு தெரியலனா நீங்க டைரக்டே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர் வந்து பெரிய லெவல்ல ஷூட்டிங்கை நிறுத்திட்டாங்க. விஜயகாந்த் சார் உண்மையிலேயே அவர் இறந்துட்டாரு. இருந்தாலும் நான் அவரை பத்தி நான் சொல்லணும்னா நான் இங்க சென்னைக்கு வந்துட்டு எனக்கு தமிழ்நாடு டிக்கெட் கிடைக்கவே 2 நாள் ஆயிடுச்சு. சோ அதனால 2 நாள் கழிச்சு தான் அம்மா வேற கோச்சிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, என்ன ஈவினிங் ஷோ எங்கேயாவது கூட்டிட்டு போக வேண்டியது தானே. இது நான் சொன்ன அம்மா இருமா, கமலால நல்ல வைப் இருக்கும், போலாமா, வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் தான் தெரிச்சு ஓ இவ்வளோ என்ஜாய். அம்மா ரொம்ப நல்லா இருக்குமா, அப்படி இருக்குமா, கமலா தேட்டர் தான் பார்க்கணும் அப்படின்னா சரி ஓகேண்ணா. ஆனா அப்படி உட்காந்துட்டேன். எல்லா சாங்கும் ஆடியன்ஸ் போய் எல்லாம் நான் வந்து சாங் வந்தா வெளியே போய் தான் நான் பாத்துருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஆமா அந்த டைம்ல போய் எல்லாம் ஊதிட்டு வருவாங்க. ஆடுறாங்க. அதே மாதிரி எல்லாருமே தியேட்டர்ல புவி 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 கத்தும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப ஜாலியா இருந்தது. எழுதுறாங்க அவங்கள பிரச்சனை இல்லை. ஆனா எழுதுறவங்களும் அங்க போய் பார்க்கணும். ஓகே, என்ன பெரிய அதாவது கில்லிய பத்தி இந்த பக்கம் பெரிய லெவல்ல ரீச் தான். ஒரு 10 பேர் இருப்பாங்கல்ல, என்னங்கடா பெரிய இது நாங்க அர்த்த ரசிக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் போய் நிஜமாலுமே இந்த படத்தை பார்த்து அப்படி சென்னை உட்காந்துருவாங்க யாரா இருந்தாலும் சரி. இந்த படத்துல அதான் லாஸ்ட் டே வரைக்கும் இவ இல்ல. அதுக்கு நாளைக்கு ஷூட்டிங்னா இன்னைக்கு தான் அவளை புக் பண்றாங்க. அது வரைக்கும் மற்ற குழந்தைகளை பார்த்தாங்க. நாங்க போல ஆக்சுவலி எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நேருக்கு நேர்ல ஒரு குழந்தை நடிச்சுதே, அந்த குழந்தை கூட்டிடுவான்னு சொல்லிதான். மம்மி இருக்காங்க, கில்லி படம் வேற ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்க வேற அம்மா அதை இப்ப ரீக்ரியேட் பண்றோம். உங்க மம்மி என்ன ரியாக்ஷன் கொடுக்க நம்ம பாக்குறோம். ஓகேவா? அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகுடிந்த கிள்ளை. இன்னைக்கு அணையறதுனால இல்லையா அவங்க இல்ல, அதுதான் நானும் சொன்னேன். இன்னைக்கு அணையறதுனா இல்ல, அணையறது அன்னைக்கு தான் அம்மா பத்தி பாடணும் இல்ல, எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பாடிடணும். அன்னையோரா. குவி இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. ஸோ இப்போ என் கூட வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக ஒருத்தங்க என் பக்கத்தில் இருக்காங்க. எஸ் ஐயா புவி, அவங்க அம்மாவும் இருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். புவி அவங்க அம்மா அப்படின்னா ஜானகி ஆண்டியை வந்து யாராவது கேட்க போறாங்க. இல்லைங்க, ரியல் மம்மி ஜெனிஃபரோட அம்மா. ஜெனிஃபரோட மம்மி தான் இன்னைக்கு இருக்காங்க. மம்மி நீங்க சொல்லுங்க, 20 இயர்ஸ் கழிச்சு ஒரு ரிலீஸ் எப்படி இருக்கு உங்க பொண்ணை திருப்பி வந்து பேக் டு ஃபார்ம் பாக்குறதுல? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. படம் போய் பார்க்கும்போது அவ குட்டியா இருந்தால அது எனக்கு பார்க்கும்போது அவ அந்த படத்துல எப்படி இருந்தான்னு அப்பப்போ நான் நினைச்சு பார்ப்பேன். ஏன்னா எல்லாரும் கேட்பாங்க அதுல என்ன வயசுன்னு. அவளுக்கு 12 வயசு ஆகுது. ஓகே, ஆனா அப்ப பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் டிவில பாப்பாங்க பசங்க எல்லாம், அவ்வளவு இன்ட்ரெஸ்டா நம்ம பார்க்க மாட்டோம். டிவில பார்க்கும்போது, தியேட்டர்ல போய் பார்க்கும்போது என் பொண்ணு நான் அந்த வயசுல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அதாவது எல்லாமே ஞாபகம் வந்தது. ஆக்சுவலி படத்தின் மூலமா வந்து அந்த டைம்ல நடந்த விஷயமும் இந்த படத்தோட விஷயமும் எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க? ட்ரிபிள் டைம் ஆடியன்ஸ் அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, நான் வெளியூர்ல இருந்தேன் படம் ரிலீஸ் அப்போ. சோ நான் இங்க சென்னைக்கு வந்துட்டு எனக்கு தமிழ்நாடு டிக்கெட் கிடைக்கவே 2 நாள் ஆயிடுச்சு. சோ அதனால 2 நாள் கழிச்சு தான் அம்மா வேற கோச்சிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, என்ன ஈவினிங் ஷோ எங்கேயாவது கூட்டிட்டு போக வேண்டியது தானே. இது நான் சொன்ன அம்மா இருமா, கமலால நல்ல வைப் இருக்கும், போலாமா, வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் தான் தெரிச்சு ஓ இவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. நான் புது படம் ரிலீஸ் ஆனா கூட அன்னைக்கு போய் பார்க்க மாட்டேன். ஏன்னா நமக்கு அதெல்லாம் அந்த வயசெல்லாம் முடிஞ்சிச்சு. நமக்கு நம்ம சின்ன ஃபர்ஸ்ட் டே போறதெல்லாம் இப்ப போறது இல்ல. இவ போய் பாப்பா, நான் வந்து அதுக்கப்புறம் 1 வீக் 2 வீக்ஸ் கழிச்சு நான் பாப்பேன். இந்த படத்தை நம்ம ரொம்ப நல்லா இருக்குமா, அப்படி இருக்குமா, கமலா தேட்டர் தான் பார்க்கணும் அப்படின்னா சரி ஓகேண்ணா. ஆனா அப்படி உட்காந்துட்டேன். எல்லா சாங்கும் ஆடியன்ஸ் போய் எல்லாம் நான் வந்து சாங் வந்தா வெளியே போய் தான் நான் பாத்துருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஆமா அந்த டைம்ல போய் எல்லாம் ஊதிட்டு வருவாங்க. ஆடுறாங்க. ஐயோ என்னடா இது, ஜனங்க இப்படி மாறிட்டாங்களா. எனக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. நான் அப்படியே என்ஜாய் பண்ணி பார்த்தேன். எனக்கு டான்ஸ் ஆட தெரியாதே, அதனால அப்படியே நீங்க டான்ஸ் ஆட தெரியாமே வைப்ரேஷன்லயே இருந்தீங்களா மம்மி? ஐயோ எனக்கு அன்னைக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். டான்ஸ் ஆட தெரிஞ்சா நம்மளும் ஆடலாம். அவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. எனக்கு தெரியல. அப்படி திருப்பி படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி திருப்பி நீங்க போய் டான்ஸ் ஆடிட்டு வரீங்க. என் தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து ஆடணும். என் சித்தி அம்மாவும் தான் எந்திரிச்சு ஆடல. இழுத்து விட்டுருக்கணும். சூப்பர். ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா ஜனங்களை பார்த்து நான் அப்படியே
அப்படி உட்கார்ந்துட்டேன். அங்க பசங்க வந்து அவ்வளோ என்ஜாய் பண்றாங்க அந்த படத்தை. சூப்பர். சும்மா சிலர்லாம் தப்பாலாம் எழுதுறாங்க, அவங்கள பிரச்சனை இல்லை. ஆனா எழுதுறவங்களும் அங்க போய் பார்க்கணும். ஓகே. என்ன பெரிய, அதாவது கில்லிய பத்தி நான் இந்த பக்கம் பெரிய லெவல்ல ரீச் தான். ஆமாமா. ஒரு 10 பேர் இருப்பாங்கல்ல, என்னங்கடா பெரிய இது, நாங்க அத அர்த்த ரசிக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் போய் நிஜமாலுமே இந்த படத்தை பார்த்து அப்படி ஸ்டன்னாய் உட்கார்ந்துருவாங்க, யாரா இருந்தாலும் சரி. மம்மி எப்படி ஸ்டன்னாய் உட்கார்ந்துருக்காங்கன்னு இப்ப எங்களுக்கு தெரியுது. என்ஜாய் பண்ண, ரொம்ப என்ஜாய் பண்ண. ஓகே. அதே மாதிரி எல்லாருமே தியேட்டர்ல புவி 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 கத்தும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப ஜாலியா இருந்தது ஆக்சுவலி. அப்ப பக்கத்துல பூவி இங்க தானே உட்கார்ந்தது, என் பொண்ணுதான். அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியாது, என் பொண்ணுதான். ஓகேங்க, சூப்பரா நடிச்சிருக்கீங்க. பக்கத்துல நான் என்ன அவன் ஃப்ரண்ட்ல உட்காந்து, நான் பேக்ல உட்காந்துதேன். பூவி இங்க தானே உட்காந்துருந்தேன். அப்புறம் ஸ்டேஜ் எல்லாம் போயிட்டு வேற லெவல்ல என்ஜாய் பண்ணாங்க. இவளுக்கு அதாவது 20 வருஷம் கழிச்சும் இந்த படத்தினால அவளுக்கு பெரிய பேர் வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல வந்து நிறைய பேரை பார்த்துட்டு என் பொண்ணை செலக்ட் பண்ணது எனக்கு அன்னைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நமக்கு வந்து வரணும்னு இருக்கிறது எங்கேயும் தங்காது, நம்மளை தேடி வரும். அதுதான் நான் எப்பவுமே நினைப்பேன். கடவுள்கிட்ட நான் அதான் யோசிப்பேன், நம்ம வந்து நமக்கு வரணும்னு இருக்கிற விஷயம் நம்ம கண்டிப்பா சேரும். இந்த படத்துல அதான் லாஸ்ட் டே வரைக்கும் இவ இல்ல, அதுக்கு நாளைக்கு ஷூட்டிங்னா இன்னைக்குதான் அவளை புக் பண்றாங்க. அது வரைக்கும் மற்ற குழந்தைகளை பார்த்தாங்க, நாங்க போல ஆக்சுவலி எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நேருக்கு நேர்ல ஒரு குழந்தை நடிச்சுதே, அந்த குழந்தைய கூட்டிடுவான்னு சொல்லிதான் இவளை கூட்டிட்டு எங்களை வந்து கேட்டாங்க, நடிச்சு காமிக்க முடியுமான்னு. அது பண்ணோன்னே அவர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இல்லப்பா அந்த ஆல்ரெடி அட்வான்ஸ் கொடுத்து ஒரு கிட் செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, இல்ல அந்த பொண்ணு எனக்கு தெரியும். ஆக்சுவலி சைல்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே எங்களுக்கு தெரியும். சரி, அவ பேர் இப்ப நான் சொல்லல, அவளுமே எனக்கு தெரியும். அவ அட்வான்ஸ் வரைக்கும் வாங்கினா, அவ எப்பவுமே ஃபீல் பண்ணுவாத, நான் பண்ண வேண்டியது இல்லை. ஆனா அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் இவ கிடையாது. அன்னைக்கு ஈவினிங் வந்து இவ ஸ்கூல்ல இருந்து, அப்பதான் ஸ்கூலுக்கு நான் அனுப்பிச்சேன். உண்மையிலேயே ஸ்கூலே போகாம வாழ்க்கை நினைப்பாங்க என்னடா பெருசா ஷூட்டிங். இவன் நிறைய வந்து சீரியலும் பண்ணா, சினிமாவும் பண்ணா. நிறைய பேர் தெரியும் கில்லி கில்லி அது மட்டும் தான் தெரியும். அவ ஒரு வயசுல இருந்து ஆக்ட் பண்றது, நாங்க தான் கூட போறோம், அதனால எங்களுக்கு தெரியும். அதனால என்னன்னா இன்னும் அவ்வளோலாம் நடிச்சிருக்காள. சில எல்லாம் கமெண்ட்ஸ்ல நான் ஒரு தடவை படிச்சேன், நீங்கன்னா அவ்வளோ நடிச்சீங்கன்னா, அவன் நடிச்ச லிஸ்ட் என்கிட்ட இவ்வளோ இருக்குயா. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு சொல்றேன். நிறைய நடிச்சிருக்கா. அந்த டைம்ல வந்து அப்பதான் நான் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பலாம், கண்டிப்பா ஏதாவது அவ படிச்சு ஆகணும்ன்ற ஒரு இதுல எல்லாமே அவ பாடம் வந்து அந்த புக்கை வாங்கிதான் படிச்சுட்டு இருப்பா. ஷூட்டிங் ஸ்பாட்ல போலனாலும் படிச்சுட்டு இருந்தேன் பேசிக்கா. பட் ஸ்கூலுக்கு போய் படிச்சது ஆரம்பிச்சது அப்பதான். உடனே கில்லி வந்தது முடிஞ்சிருச்சு. கில்லி வந்தோடனே வேற வழியே இல்ல, விஜய் சார் தங்கச்சி ஓகே சரி. அதான் அதுக்கு முந்தின நாள் ஸ்கூல்ல இருந்து அந்த ரெட்டை ஜடையோட போனா. நாங்க அன்னைக்கு மறுநாள் போகும்போது அவளோட ஹேர் வேற இவ்வளவு இருந்தது, நல்ல லென்த்தி ஹேர். அத சார் என்ன சொல்லிட்டாரு, பாதியா கட் பண்ணிடணும்ட்டாரு. நாங்க நேரா ஃபர்ஸ்ட் பியூட்டி பார்லர் போய் அவளோட பாதி முடிய கட் பண்ணிட்டு இவ்வளவுதான் அளவெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாரு. அந்த அதுல இருக்கிற அதுலயே ஆக்சுவலி நிறைய தான் சின்ன பொண்ணா தெரியாது. ஏன்னா எனக்கு முடி வளர்ச்சி அது லைக் வெரி லென்த்தி ஹேரா இருந்தது அந்த டைம்ல. பட் இல்ல அது கட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் கிட் அதெல்லாம் போட்டா அப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி முடிய கட் பண்ணிட்டு பாதி முடிய கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங் போறோம். போன உடனே ஆஸ் யூசுவல் நான் ரொம்ப எல்லாம் உள்ள எல்லாம் இருக்க மாட்டேன், நான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஓரமா தான் இருந்துட்டு இருப்பேன். அப்படியே அப்புறம் வந்துட்டு உள்ள இருந்து வரவங்க எல்லாம் சொல்லுவாங்க, உங்க பொண்ணு பின்னுது அப்படின்வாங்க. அந்த ஒரு இது மட்டும் எனக்கு எப்பவுமே ஆக்ட் பண்ண போயிட்டானா ஆக்சுவலி அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அவ வந்த உள்ள போய் நடிச்சானா அந்த லைட் மேன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கண்டிப்பா வந்து வெளியே வந்து சொல்லுவாங்க பின்றாங்க அப்படின்வாங்க. ஓகே சந்தோஷம். நான் இது வரைக்கும் ஸ்பாட்ல போய் பார்த்ததே இல்லை, ஆனா அங்கதான் இருப்பேன். ஸ்பாட்ல தான் உள்ள ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு நான் போக மாட்டேன், வெளியில இருப்பேன். அவங்க வந்து சொல்லுவாங்க நல்லா நடிச்சிட்டு இருக்கா, சூப்பரா நடிக்கிறான்னு. ஓகே சூப்பர். எனக்கு தெரிஞ்சு உங்க உங்க பொண்ணு வந்து உங்களை ரொம்ப நேரமா இப்படியே பாக்குறாங்க. எங்க மம்மி இவ்வளவு பேசுவாங்களா? என்கிட்ட பேசுவாங்க தெரியும், கேமரா முன்னாடி பேசுவாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும். நீங்க வந்து சொல்லுங்க, மம்மி உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்? இப்ப வந்து சொன்னாங்க நான் வந்து ஒரு வயசுல என் பொண்ணு நடிச்சிட்டு இருக்கா அப்படிங்கும் போது உங்களுக்கு மம்மி எவ்வளவு சப்போர்ட்? ரெண்டு பேருமே சொல்லணும், அம்மா அப்பா. என் அப்பா வந்துட்டு நான் வேலையே போல, லைக் ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் ரயில்வேஸ். அதெல்லாமே விட்டுட்டு, ஏன்னா அம்மா எப்பவுமே என் கூட வரணும் எனக்கு. ஏன்னா நான் ஒரு வயசுல இருந்து சினிமா அப்படிங்கிறதுனால கண்டிப்பா என் கூட வரதுக்கு ஒருத்தர் வேணும். நிறைய சைல்ட் ஆர்டிஸ்ட் பார்த்திருக்கேன், அவங்க எல்லாம் தனியாவே வந்திருக்காங்க. பட் என்ன என்னைக்குமே தனியா விட்டதே கிடையாது. ஆல்வேஸ் பீன் தேர் ஃபார் மீ. ஸோ நான் நிறைய யோசிச்சிருக்கேன், நான் போய் நடிக்கிறேன், எனக்கு ஏதோ போர் அடிக்காது. எப்படி அந்த சேர்ல உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து மார்னிங் ஆரம்பிச்சா நைட்டு வரைக்கும் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. எப்படி போர் அடிக்காம இருந்து. இப்போவாது போன் எல்லாம் இருக்கு, அப்ப போனும் கிடையாது. மேக்சிமம் ஏதோ ஒரு புக் படிப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா
எப்பவுமே ஷூட்டிங்ல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அது உட்கார்றவங்களுக்கு தான் தெரியும் அது எனக்கு எவ்வளவு கேட்பாங்கல்ல. கஷ்டம். ஓகே எப்படிங்க நீங்க காலையில இருந்து நைட் 11 12 ஆனாலும் அந்த இடத்துல உட்காருவோம், சாப்பிடுவோம், திருப்பி உட்காந்துட்டு இருப்பேன், சேர்ல உட்காந்துட்டே இருப்பேன். நான் கேட்பாங்க, எனக்கு தெரியல, அது பழகிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். So, அம்மா வரணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா ஆனா ரொம்ப பயம், தனியா வரமாட்டாங்க. அதனால அப்பாவை கூப்பிட்டுப்பாங்க. அவர் ஒரே இடத்துல இருக்க மாட்டார். அவர் ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு எல்லா இடமும் சுத்திட்டு அந்த மாதிரி அப்படி இருப்பாரு. ஃபுல் செட்டும் அங்க இங்க பஜ்ஜி கடை இருக்கு, இங்க போண்டா கடை இருக்குன்னு வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருவாரு. ஸோ அந்த அளவுக்கு அப்பா சுத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனா அம்மா ஒரே இடத்துல தான். ஸோ 2 பேருமே வெரி சப்போர்ட்டிவ். என்னோட கரியர் இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கு அப்படின்னா நிறைய பேர் வந்து எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீ படிக்க வச்சிருக்கலாம். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, எனக்கு படிப்பு ரொம்ப பிடிக்கும். படிச்சிருந்தா நீ பெரிய லெவல்ல வந்து இப்ப யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிருப்ப அப்படின்னு. அப்பா அதுக்கு எல்லாத்துக்குமே அப்பாவும் சரி அம்மாவும் சொல்ற ஒரு இது என்னன்னா, நான் படிச்சிருந்தா நான் பெரிய அளவு ஆயிருப்பேன். அது இல்ல. ஆனா இதுல கிடைச்ச இந்த ஃபேம் வந்து கிடைச்சிருக்காது. சோ அதுக்கு நாங்க வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க கொடுத்திருக்கோம் அப்படின்னு நம்புறோம் அப்படின்னாங்க. அதுதான் உண்மை. அவங்க இல்லைன்னா எனக்கு இந்த அளவுக்கு ஃபேம் கிடைச்சிருக்காது. எப்பயுமே மீடியா அப்படிங்கும் போது அம்மா அப்பா ஒரு யோசனை பண்ணுவாங்க, புள்ளை மீடியால விடலாமா அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு எப்படி இந்த ஒரு வயசுல ஓகே மீடியால இருக்கணும்னு அது தோணுச்சு? ஒண்ணும் இல்லடா, எங்க குடும்பத்துல என்னோட அப்பா அம்மாவும் ஃபீல்டு தான். ஓ அப்பா ஓகே டைரக்ஷன் லெவல்ல இருந்தாரு, அம்மா டான்சரு. ஓகே அதனால என்னோட ஃபேமிலி பார்த்தோன்னா சினிமா ஃபேமிலி தான். Okay. அப்படிதான் இவளை வந்து வாசு சார் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து நாங்க போயிருந்தோம், வேற யாரோ ஃபங்க்ஷனுக்கு வாசு சார் வந்திருந்தாரு. ஓகே இவளை வந்து அப்போ 9 months இருக்கும், நான் தூக்கிட்டு போயிருக்கு, நானும் என் ஹஸ்பண்டும் போயிருக்கிறோம். அங்க பார்த்ததுதான் இவளை, நிஜமாலுமே அதான் உண்மை. பார்த்துட்டு இவ வந்து அந்த அந்த குட்டியா இருக்கும் போதே வந்து சும்மா வணக்கம்லாம் சொல்லுவா, கையில கொடுத்தா கிஸ் பண்ணுவா. இதெல்லாம் சும்மா நாங்க பிராக்டிஸ் பண்ணது. பிராக்டிஸ்னா நான் அதெல்லாம் செய்வா, சொன்னா செய்வாடு 9 monthsல. அப்ப பார்த்ததுதான் குஷ்புக்கும் பிரபுவுக்கும் குழந்தை வேணும்னு உடனே பையன் அதுல பேபி பாய் அப்படின்னு. So அது நல்லா கொழுக்கு முழுக்குன்னு நம்ம ஒரே எண்ணம் இல்லவா, சின்ன வயசுல எப்படி இருந்திருப்போம். அதனால சப்பியா. ஆமா. சோ அதனால என்ன பண்ணிட்டா, அது பார்த்துட்டு he was like இவங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னா they were like okay. ஏன்னா since we were into cinema, என் மாமாலாம் வந்து நடிகர் சங்கத்துல இருந்தாரு, அப்புறம் டப்பிங் யூனியன்ல வந்துட்டு தலைவரா இருந்தாரு. இப்போ ஒரு 3-4 yearsக்கு முன்னாடி எல்லாம் சொல்றேன். சோ அதனால into the cinema தான் ஃபேமிலியே. அதனால they were not hesitating. தப்பா தெரியல. அது வந்தோடனே ஓகே. நான் மட்டும் தான் சினிமா, அதாவது நான் எதுவுமே நடிச்சதே இல்லை ஆக்சுவலி. என் சிஸ்டர் நடிச்சிருக்கா, எங்க அண்ணா நடிச்சிருக்கா, எங்க அப்பா அம்மா எல்லாமே ஆர்டிஸ்ட். நீங்க மட்டும் நடிக்கல? நான் ஏன் நடிக்கல? ஸ்டேஜ்ல போய் என்னால ஆடியன்ஸா நான் உட்காரும். ஆடியன்ஸ் ஒருத்தர் வேணும் இல்ல, அதனால நான் போய் உட்காருவேன். அப்படிதான் நிஜம், அதுதான் உண்மைதான். நான் அப்படிதான் போவேன், எல்லாரோடையும் போவேன். நான் ஸ்டேஜ் எல்லாம் என்ன ஏத்த முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி இவ வந்தோடனே எனக்கு அது ஓகே சூப்பர். அப்படி நம்மளுக்கு பல்ல ஒருத்தக்காக போய் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் படம்லாம் அப்படியெல்லாம் நினைக்கல. ஆனா ஃபர்ஸ்ட் படம் பண்ண உடனே அவளுக்கு அடுத்தது 1.5 வயசுல இது தாண்டா சட்டம்னு ஒரு படம் வந்தது. அப்புறம் சின்னது லைனா படம் வந்துருச்சு. அப்புறம் அதான் நான் இது கில்லி படம் போது அவ நான் 30 படம் 40 படம் என்னமோ 30 films. 30 films அந்த அளவுக்கு எல்லா ஏஜ்லயுமே இருக்கும் இவளோட படம். ஆமா, இவ்வளவு எல்லா ஏஜ்லயுமே இவளோட படம் இருக்கும். நாங்க இப்ப கூட வந்து Facebookலாம் போகும்போது நீங்க வந்து 9 கஜம் வந்து டைப் பண்ணி ஒரு சீரியல் நாங்க வந்து பார்த்தோம் ரீசன்ட்டா. யா, அது வந்து ரீசன்ட்டா நான் வந்து அந்த டைம்ல இருந்த மாதிரி சைல்ட் மேரேஜ் அப்ப பண்ணிருவாங்க இல்லையா, வெரி early stagesல இருந்த பீரியட். அதனால எங்களுக்கு அது பெருசா ஃபீல்ட்ல வரலாமா வேணாமெல்லாம் நாங்க யோசிக்கவே இல்லை. நாங்க எல்லாமே ஃபீல்டுன்றனால அவங்க அப்பா ஃபீல்ட்ல யாரும் இல்லை, அவங்க ரயில்வேஸ் அந்த மாதிரி இருந்தவங்க. அவருக்கும் ஓகே, எனக்கு என் பொண்ணு நடிக்கிறதுனால எனக்கு ஒண்ணும் இல்லை, ஏன்னா அவர் தான் கூட எல்லாமே இருப்பாரு. அது இன்னும் 1 வயசுல இல்ல, நான் இன்னும் பக்கத்துல எனக்கு பயம், எனக்கு நான் போய் எங்கேயாவது உட்காந்துட்டு இருப்பேன். இவரெல்லாம் குழந்தைய கூட்டிட்டு போய் நடிக்க வைக்கிறது எல்லாமே பண்ணது. சூப்பர். அதுல இருந்து அப்படியே கண்டினியூவா வந்துச்சு. நாங்க இதெல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் எதுவுமே பண்ணல, ஆனா வந்தது. ஓகே, பிளான் பண்ணாமே இவ்வளவு இப்படி ஒரு இது எல்லாருக்கும் ரிமார்க்கபிளான ஒரு ரோல் வந்து நீங்க பண்ணிருக்கீங்க. சோ நீங்க சொல்லுங்க, மம்மி வந்து எவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமா? இப்போ கூட நீங்க சொன்னீங்க, என் மம்மிக்காக தான் இந்த பிசினஸே நான் பண்றேன், என் அம்மா அப்பாக்காக தான் ஒரு விஷயம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ சொல்லுங்க, எவ்வளவு சப்போர்ட் அம்மா? நீங்க சொல்ல எல்லாருக்குமே ஓகே அப்படின்ட்டுருவாங்க, இல்ல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா எப்படி இருப்பாங்க அம்மா? ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டியதுல ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, லூஸா விட வேண்டிய இடத்துல எல்லாம் லூஸா விட்டுருவாங்க. ஆனா இன்ன வரைக்கும் எனக்கு அம்மா மேல ரொம்ப பயம் இருக்கு. என்ன அடிச்சது கிடையாது, திட்டினது கிடையாது. ஆனா ஏதாவது ஒரு விஷயம் அம்மா கிட்ட இருந்து போன் வந்துச்சுன்னா லைட்டா பதறும், என்ன இப்ப சொல்லணும், என்ன சரி ஓகே ஓகே ஃபைன். சோ அந்த இது இப்ப வரைக்குமே எனக்கு இருக்கு. அது வந்து ஐ திங்க் அது பாசத்தினால கட்டி போட்ட ஒரு விஷயம் தான், அன்பால தான் அது அந்த விஷயத்த கட்டி போட்டிருக்காங்க. ஏன்னா என்ன திட்டினா இல்ல அடிச்சானா நான் நீ இப்படி பண்றியா, நான் இப்படி வேணும்ட்டு ஆப்போசிட்டா பண்ணுவேன் அப்படிங்கிற கேரக்டர் தான். ஒரு விஷயம் அன்பா அவங்க அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி ஓகேமா கேட்டுக்கிறேமா இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துருவேன். அந்த மாதிரி சப்போர்ட்டிவா அப்படின்னு கேட்டா, நீ என்ன விஷயம்னாலும், நான் ஏன்னா ஸ்விம்மிங் கத்துக்கிட்டேன்,
5-10 இயர்ஸ்ல 5-6 இயர்ஸ்லயுமே நான் 6 இயர்ஸ்ல ஸ்விம்மிங் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். உடனே போய் என்னை வந்து விட்டாச்சு. ஸோ எல்லா விஷயமுமே இந்த மாதிரி ஐ வாண்டட் டு டூ சம்திங் புதுசா ஏதாவது. இப்போ ஃப்ரெஞ்ச் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், எல்லாமே போய் கத்துக்கலாம். ஜெர்மன் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ எதுக்குமே நோ சொன்னதே கிடையாது. ஸோ இன்னைக்கு நான் காலையில கூட ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எப்போ ஏதாச்சும் ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னாலும், நான் ஸ்கூல் போல அப்படின்னாலும் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. பிளஸ் நான் ஸ்கூல் போலனாலும் இப்போ என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்கார்ந்து எனக்கு சொல்லி கொடுக்கறது வந்து அப்பா அம்மா தான். ஓகே ஓகே. ஸோ தமிழ் ஃபுல்லா எனக்கு சொல்லி கொடுத்தது அம்மா தான். ஸோ அது எல்லாமே எல்லாம் இது. ஸோ எனக்கு இந்த பேஸா நல்லா தமிழ் எழுதுவேன். கிராமட்டிக்கல் எரர் இல்லாம வந்து நான் தமிழ் இப்போ எழுதுறேன் படிக்கிறேன் அப்படின்னா. இப்போ நிறைய பேருக்கு இல்ல தமிழ்நாட்டிலே இருந்தாலுமே இன்னுலாம் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு. அதுல எனக்கு எல்லாம் பிரச்சனை இல்லாததுக்கு ரீசன் வந்து அம்மா தான். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லா சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, உங்களை வடக்கன்கள்னு சொல்றாங்க, பச்சை தமிழச்சி. சோ மம்மி நீங்க சொல்லுங்க, அவங்க வந்து இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா செம்மையா சுட்டித்தனமா அண்ணனை வந்து போட்டு டார்ச்சர் பண்ற ஒரு தங்கச்சியா இருப்பாங்க. வீட்டுல எப்படி அவங்க ரொம்ப சமத்து பொண்ணா இல்ல எப்படி? வீட்ல அப்படி எல்லாம் இல்ல. ஏன்னா அண்ணனே இல்ல. இல்ல வீட்ல அவ சிங்கிள் சைல்டு, ஒண்ணும் இல்ல. என்னோட தங்கச்சி பசங்க அண்ணன் பசங்க இருக்காங்க, 2 பேர். அவங்கள எல்லாமே இவதான் பொறுப்பா வளர்த்தா. அதனால அவ அந்த மாதிரி கலாட்டா பண்ணதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இவளை பார்த்து அவங்க எல்லாம் பயப்படுவாங்க, பசங்க எல்லாம் பயப்படுவாங்க. இவ மிரட்டிட்டே இருப்பா 24 பயப்படுறாங்களா? ஆமா, ஏன்னா மிரட்டிட்டே இருப்பேன். ரொம்ப டிசிப்ளின்டா வளர்க்கறன்ற பேர்ல அதுங்களை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவேன். பசங்களை டீ காஃபி குடிக்க விட மாட்டேன். என்கிட்ட வந்து ரகசியமா டீ காஃபி குடிக்குங்க, எல்லாம் பண்ணுங்க. இவளை பார்த்தோன்னே அது எதுவும் செய்யாத மாதிரி அப்படியே ஒதுங்கிட்டு இருப்பாங்க. அதனால அந்த அது ஒண்ணுமே இல்ல வீட்டுல. இவ வேற மாதிரி, இவ அமைதியா தான் இருப்பா. சின்ன குழந்தைல இருந்து எங்களுக்கு ஒரு பெருசா பிரச்சனை எல்லாம் இல்ல. சண்டை போட்டதும் இல்ல யார்கிட்டயும். அதானே, அவங்க எப்படி சண்டை போடுவாங்க? எப்படி சண்டை போடுவாங்க? அமைதியா இருப்பாங்களே அவங்கதான். ரொம்ப அமைதியா. ஓகே, சுட்டித்தனம்லாம் பண்ணவே மாட்டாங்க. எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா இப்ப என்ன போட்டுறா ரொம்ப நேரமா அது அந்த முக அமைப்பு சில பேரை பார்த்தா தோணும்ல. அந்த மாதிரி இந்த முக அமைப்பு பார்த்தா எனக்கு கலாய்க்கணும்னு தோணுது. ஓகே, நன்றிங்க, ரொம்ப நன்றி. சோ வந்து நீங்க சொல்லுங்க, அவங்க வந்து சூப்பரா பீக்ல இருந்தாங்க. திடீர்னு இல்லம்மா எனக்கு வேண்டாம், நான் வந்து பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு அம்மாவும் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, அவங்க ஒரு வயசுல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து இல்ல உனக்கு அந்த எனக்கு வேண்டாம், நான் பிசினஸ் தான் பண்ண போறேன்னு சொன்னேன். நீங்க என்ன சொன்னீங்க அவங்களுக்கு? வாட் வாஸ் யுவர் ரியாக்ஷன்? ஆக்சுவலி கஷ்டமா தான் இருந்தது. ஓகே, இப்போ வரைக்குமே கஷ்டமா தான் இருக்கு அம்மாக்கு. நான் நடிக்கிறேன்னு ஆசை. எனக்கு வந்து அது ஒரு போதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நடிக்கிறதுன்றது. நான் நடிக்கலனாலும் இவன் நடிச்சது எனக்கு அது ஒரு இதுவா தான் இருந்தது. ஜாலியா இருக்கும் பாட்டுக்கு ஷூட். எனக்கு வந்து இப்போ இது ரொம்ப நாங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. கஷ்டம்னா இதுல இல்ல, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றோம் இந்த பிசினஸ்க்கு. நாங்க 3 பேருமே அதே தான், 3 பேரும் தான் அதுலயுமே இருந்தோம். இதுல எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி தோணுது. அதுல அவ வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த மாதிரி தோணுச்சு என்ன பொறுத்த வரைக்கும். அவ பாட்டுக்கு காலையில ஷூட் பண்ணானா எல்லாமே நாங்க எடுத்துட்டு போவோம், கூடவே எல்லாமே செய்வோம். அவ பாட்டுக்கு நடிச்சுட்டு வருவா. அதுல ஒரு ஃபேமும் இருந்தது. சீரியல் ஆகட்டும் சினிமா ஆகட்டும், நான் 2மே பிரிச்சு பார்க்கல. 2மே நான் என்ஜாய் பண்ணேன். என் பொண்ணு செய்யறதுல நல்லா நடிப்பா. இன்னொன்னு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவளோட ஆக்டிங் எனக்கு பிடிக்கும். அந்த ஒரு இது கட்டானது எனக்கு ஆக்சுவலி பிடிக்கல. ஆனா இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு கட்டமா நம்ம இந்த ஆக்டிங்கே நம்பிட்டு இருக்க முடியாது. ஆக்சுவலி அவளுக்கு படிப்பும் இல்ல, ஏன்னா அது ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. படிப்பும் இல்ல. இந்த பிசினஸ் வந்து இது நல்லா வளர்ந்து வருதுன்னு போது சரி இது செய்யறாளேன்னு எனக்கு நான் தேத்திக்கிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆனா பெருசா நான் இதுல எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அது கிடையாது. நான் இதுலதான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. நான் அப்புறம் ஜாதகம் பார்த்தேன், ஜாதகம் எல்லாம் பார்த்து இவ பின்னால நடிப்பாலாம் நடிக்க மாட்டாங்க. எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து 60 வயசுல கூட நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி டிராமா ஆர்டிஸ்ட் அம்மா. 60 வயசுல கூட நடிக்கலாம். அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன், நீ எந்த வயசுல கேரக்டர் வந்து நடிக்க மாட்டேன்லாம் சொல்லாத, அது நடிச்சிரு. ஏன்னா அது இன்னும் பிளட் எனக்கு இல்லைன்னாலும் எங்க ஃபேமிலி பிளட் எனக்கு இருக்கு. அதனால அவளை சொல்லுவேன், எப்பனாலும் நடிக்கிறத ஒண்ணி விட்டுறாத, ஆனா நீ நடிச்சிட்டு அப்படின்னு. கண்டிப்பா நடிச்சா அவளும் சொல்லுவா. எனக்கு நடிப்புல எனக்கு அது அம்மா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நடிப்பு அங்க பண்றப்போ அது ரொம்ப ஈஸியா இருக்கும். பிசினஸ்ல நாங்க புதுசு, ஆனா நடிப்புக்கு எனக்கு வந்து நிறைய வருஷம் எனக்கு பண்ணிருக்கனால எனக்கு போனா ஈஸியா அது ஒரு லைக் ரொம்ப பேஷனேட்டான ஒரு விஷயம். I'm so passionate about acting. ஸோ நான் எனக்கு ஈஸியா வரும். அழ சொன்னா அழுதுருவேன், நடிக்கணும், வேற ஏதாவது சிரிக்கணும்னா எனிதிங் டைரக்டர் என்ன சொல்றாரோ அது எனக்கு செய்யறதுக்கு வரும். அதனால அது எனக்கு கஷ்டமா இருக்காது. பட் பிசினஸ் இட்ஸ் வெரி நியூ. ஸோ அதனால இதுல நாங்க வந்து இது ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்ச மாதிரி. இது எங்க பரம்பரையா பிசினஸ் நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால எங்க தாத்தா பாட்டில அந்த மாதிரி இல்ல, நம்ம திருப்பி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு அது ப்ரமோஷன் கொடுத்து அதனால அது. பட்
ஐ லைக் திஸ் ஆல்சோ. அண்ட் நீங்க சொல்லுங்க, அம்மா வந்து எப்படின்னா இப்ப நிறைய விஷயம் வந்து ஃபீல் பண்றாங்க, நடிச்சிருக்கலாமே, படிச்சிருக்கலாமே, இப்பெல்லாம் சிங்கிள் சைல்டா இருக்கும் போது அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டாவே நீங்க தான் இருந்திருப்பீங்க. எப்பெல்லாம் அவங்க டவுன் ஆவாங்க, நீங்க எப்படி அவங்க சரி பண்ணுவீங்க? ஆஸ் அ டாட்டரா நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அவங்களுக்கு? இல்ல அது வந்து என் அம்மா எப்ப டவுனா இருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. படம் பார்த்தா அழுவாங்க, யாராவது ஃபீல் பண்ணி பேசினா அழுவாங்க, நீயா நானால யாராச்சும் பேசினா அழுவாங்க. எனக்கு அழுகுறது பிடிக்கும் அது ஆக்சுவலி. அது சில சமயம் ரொம்ப நாளா அழுவலன்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல போய் அழுதுட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ரொம்ப நாளா அழல நானு, இரு நான் போய் அழுதுட்டு வரேன்னு போய் அழுதுட்டு வருவாங்க. இதெல்லாம் டவுன்னு நினைச்சா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ரொம்ப சிரிக்கிறதும் பிடிக்கும், அழுகுறதும் பிடிக்கும். சிரிக்கிறப்போ அழுவாங்க, சிரிக்கிறப்ப கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டும். அது எனக்கும் இருக்கு, பட் எல்லாத்துக்குமே அழுவாங்க பேசிக்கா. அதனால வந்து she is very அழுகுறது வந்து எனக்கு பிடிக்கும் உண்மையிலேயே. அழுவது பிடிக்கும் சொல்ற போது இல்ல நான் என்ன மாதிரி இன்னொருத்தரம் கூட கேட்டேன் நானு. அவங்க சொன்னாங்க சரியான drama queen. டைம்ல வந்து இல்ல அந்த டைம்ல அழுதுட்டா ஃப்ரீ ஆயிரும். ஓகே. ஒரு சாங் பார்த்தா கூட நான் அழுவேன் நிஜமாலுமே. ஆனா இன்ன வரைக்கும் நான் ஷாக் ஆயிட்டே தான் இருக்கேன். திடீர்னு கதவு திறந்து வெளில தார தாரியா இப்ப என்னமா ஜே பேபின்னு ஒரு படம் வந்தது இல்ல, அத பாத்துட்டு நான் எல்லா கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு. என் பொண்ணு அந்த அளவுக்கு வெட்டி பார்த்தா, அழுதுட்டு ஓ நீ அந்த படம் இன்னும் பார்க்கல அந்த படம், நான் சொன்னேன் பாரு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி. எனக்கு ரொம்ப பிடிச்சது அது சொல்ல. அந்த அதான் ஒவ்வொரு சீனுமே நான் அழுகுறேன். ஒன்னு அம்மா சென்டிமெண்ட், இல்ல அண்ணா சென்டிமெண்ட், அது மாதிரி சோ அதனால இதெல்லாம் வந்து இருக்கனால எப்ப டவுனா இருக்காங்க, எப்ப சண்டை போட்டு அழுகுறாங்க, எப்ப வந்து படம் பார்த்து அழுகுறாங்க, நீயா நானா பார்த்து எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. அதனால நம்மளுக்கு இது பண்ண முடியாது. ஆனா சில சமயம் தெரியும், உம்முன்னு ஏதாவது சமைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா அப்பாவோட ஏதோ சண்டை வந்திருக்கு போல இருக்கு. அதுவும் ஆனா நான் சரி பண்ணணும்னு இல்ல, அப்பாவே 2 செகண்ட்ல வந்து பேசிடுவாரு. சண்டை போட்டு ரொம்ப நேரம் இருந்தாங்க அப்படின்னா சண்டை போட்டு அழுகுறது அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி டவுனா எங்க 3 பேர் சண்டை போட்டு அடுத்த நிமிஷம் பேசிடுவேன். ஆமா, அதனால அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. சோ ஐ டோன்ட் அது தேவையில்ல. டிராமா குயின் தான், ஆனா கொஞ்சம் ஈஸியான கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு மம்மி வந்து இந்த இன்டர்வியூ கூட பார்த்து அவரத்துக்கு வந்து இருக்கு. நானா இப்படி நான் வந்து இது மாதிரி உட்கார்ந்து பேசுறேன் எனக்கு. ஆனா நீ தான் அதுக்கு காரணம், அது உண்மைதான். மறுபடியும் ஃப்ரெண்ட்லியா இருக்கனால நான் உங்ககிட்ட உட்கார்ந்து கேஷுவலா. தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ ஸோ மச். நீங்க வந்து அவங்கள பத்தி எங்களுக்கு சொல்லுங்களேன். நாங்க வந்து அவங்க ரொம்ப ஜாலியா ஹாப்பியா, இப்ப கூட அவங்க ரொம்பவே எல்லாத்தையுமே போல்டா வந்து ஃபேஸ் பண்றாங்க. என்னைக்காவது ஒரு வந்து அம்மா எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவங்க என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? நீங்க அழுது இல்ல அவங்க அழுது இருக்காங்களா என்னைக்காவது? இல்லையே, அவ எதுவுமே பண்ணது இல்ல இது வரைக்கும். எதுவுமே சொன்னதே கிடையாது. சொன்னதே இல்ல எதுவுமே. ஆக்சுவலி அவளுக்கு கஷ்டங்கள் இருக்கும், இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டேன். ஓகே. அது எனக்கு பிடிக்காது. ஓகே. என்கிட்ட மறைச்சிடுவா. ஓகே. அவ சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தா கூட நான் என்கிட்ட சொன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவ மறைச்சிடுவா. நான் எப்பாவது கண்டுபிடிச்சேன்னா நான் கேட்பேன், நீ அப்பவே சொல்லிருக்க வேண்டியது தானே, என்கிட்ட சொல்ல வேண்டியது. நான் அப்பவே அவங்கள இது பண்ணிருப்பேன், அது பண்ணிருப்பேன் அப்படின்வாங்க. ஆமா, அதனால தான் சொல்லல. ஆமா, அந்த மாதிரிதான். அவ என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான். ஓகே. அவ அதெல்லாம் மறைச்சிருவா. ஆக்சுவலி அவ கஷ்டம் என்ன, ஓகே, இப்ப ஷூட்டிங்லயே கூட ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம், யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கலாம். ஆனா சொன்னான்னு வையன், அங்க உண்டு இல்லன்னு பண்ணிருவேன். நான் கலரை நான் உண்டு இல்லன்னு பண்ணிருக்கேன்னு வையி, டைரக்டா உட்கார வைப்பேன். உட்கார வச்சு நீங்க எப்படி இவ்வளோண்டு அது இந்த படத்துல எவ்வளவு வயசு, 5 வயசு 6 வயசுல எல்லாம் டைலாக் சொல்லி கொடுப்பாங்க. அது அவ சின்ன பிள்ளை தானே, பெருசா சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அங்க போயிட்டு ஒரு தடவை உளறானே வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு. ஒன்னு ஒரு சம்திங் ஒருத்தர் இப்படி கொட்டிட்டாரு. எனக்கு செம்ம கடுப்பாயிருச்சு. நேரம் அம்மா ஸ்கூல்ல எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே, அதுல இருந்து அவ என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான். சொல்லுங்க, அழுத உடனே என்ன ஆச்சுன்னா, அந்த அங்கிள் என்ன கொட்டிட்டாருன்னா உடனே போன நேரம் செட்டு. ஏன்னா பெரிய டைரக்டர் பெரிய ஆர்டிஸ்ட் தான், அவங்களுக்கு பொண்ணா இவன் நடிச்சிருக்கா. ஹீரோனி ஹீரோ 2 பேருமே பெரிய ஆளுங்க தான். ஆக்சுவலி ஹீரோ வேணா நான் சொல்ல, விஜயகாந்த் சார். என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து அவரு இது பண்ணிட்டாரு. சோ விஜயகாந்த் சார் வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலி he was very supportive. அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைக்கு எவ்வளவு வருமோ எப்படி வருமோ அதை நீங்க தான் வர வைக்கணும். அவளுக்கு புரியாது. அவ வந்து அந்த குழந்தைகிட்ட இருந்து நீங்க வர வைக்க உங்களுக்கு தெரியலனா நீங்க டைரக்டே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர் வந்து அவரே லெவல்ல ஷூட்டிங்க நிறுத்திட்டாங்க. நிறுத்தி எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி இதெல்லாம் பார்த்ததுல இருந்து என்ன சாரி என்கிட்ட சாரி கேட்டார் டைரக்டர் வந்து. சாரிமா
சின்ன பிள்ளை அவ வந்து அவளுக்கு அதான் 4ல இருந்து 5 வயசுக்குள்ள இருக்கும் அந்த டைம் படத்துல. அப்ப அவரு அப்ப விஜயகாந்த் சார் உண்மையிலேயே அவர் இறந்துட்டாரு. இருந்தாலும் நான் அவரை பத்தி நான் சொல்லணும்னா இந்த விஷயம் நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன். அவரு என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நீங்க நான் அழுகுறேன், இவளை ஒரு கொட்டிருக்காங்க, நான் 1 மணி நேரமா அழுதுட்டு இருக்கிறேன், அழுகுறேன். அது அப்புறம் உட்கார வச்சு நீங்க கவலைப்படாதமா, இனிமே அந்த மாதிரி இந்த செட்ல எதுவுமே நடக்காது. அந்த ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு நடந்தது. இதே மணிரத்னம் படம் எல்லாம் பண்ணிருக்கா, மணிரத்னம் சார் படம் எல்லாம் பண்ணிருக்கா. அவங்க வந்து அப்ப நான் அதை சொன்னேன், அவங்க எவ்வளவு கேஷுவலா கூப்பிட்டு உட்கார வச்சு சாக்லேட்ஸ் வாங்கி கொடுத்துதான் வேலையே வாங்குவாங்க. நீங்க என்ன சார் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு டைரக்டர் செம்ம ஏறிட்டேன். அதுக்கப்புறம் அவரு சாரி கேட்டாரு. ஆக்சுவலி சாரும் இருந்தனால அவரு ரொம்ப நல்லா அழகா ட்ரீட் பண்ணாரு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் 24 மணி நேரம் இவ்வளவு தூக்கிட்டே தான் இருப்பாரு, எங்கேயுமே விட மாட்டாரு. அந்த பாப்பாவை நான் தான் பாத்துக்கணும்னு இப்படி தூக்கி வச்சுட்டே தான் திரிவாரு அந்த படம் ஃபுல்லாவுமே. அந்த மாதிரி நடந்தது. அவர் கூட 2 படம் பண்ணா, இல்ல ஒரு படத்துல இந்த மாதிரி விஷயம் நடந்தது. ஓகே. சோ நீங்க வந்து ரொம்ப நாளா அம்மாவுக்கு ஒரு ஆசை, இதை வந்து நிறைவேற்றணும், இல்லாட்டி வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் வாங்கி தரணும், அப்படி ஆசை இருக்கு அம்மா ரொம்ப நாள் கேட்டு? அந்த மாதிரினா பெருசா ஆசைப்பட்டதாவே இல்ல எனக்கு தெரிஞ்சு அம்மா. அதாவது ஏன்னா நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கோம், இருக்கிற நகையை கழட்டி கொடுத்துருக்காங்களே தவிர அந்த வெச்ச நகையோ இல்ல வித்த நகையோ திரும்பி வாங்கணும்னு கூட ஆசைப்பட்டதே கிடையாது. ஸோ சச் ஸ்வீட் மாம் அந்த வகையில. பட் நல்லா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வைரத்துல வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானா ஆசைப்பட்டு இப்ப ரீசெண்டா வந்து வைரத்துல மோதிரம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி, இல்ல பரவாயில்ல நான் இல்ல ஆமா போட்டு வரல இப்போ. அப்பவுமே வந்து இல்ல வேண்டாம் வேண்டாம்னாங்க. இல்ல இது அப்பாவும் நானும், அதாவது கம்பெனியில இருக்கிற காசு இல்ல, நான் தனியா சேர்த்து வச்சது, சோ நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நான் கம்பல் பண்ணி வாங்கி கொடுத்தேன். அந்த மாதிரி தான். பெருசா இது வேணும் அது வேணும்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. 3 பேருமே எந்த விஷயம் வாங்கினாலும், பர்த்டேக்கு இவளுக்கு வாங்கினாலும் இவளுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இதான் வாங்கிடுவோம். ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது, ஒரு டிஸ்கஷன் தான் இருக்கும். இவளுக்கு எது கரெக்டா வேணும், இப்ப எது வேணும் வேணாம், இந்த டைம்க்கு எது வேணும்ன்றத டிஸ்கஸ் பண்ணி தான் வாங்குவோம். அதனால நாங்க 3 பேருமே சர்ப்ரைஸே கிடையாது. ஓகே. எது வாங்குறதுனால நாங்க 3 பேர் தான் கடைக்கு போவோம். சர்ப்ரைஸ் இப்ப எனக்கு இது தனியா வாங்கி அது எதுவுமே நடக்காது. எனக்கு வேணாலும் நான் தான் கூட போறேன், இவளுக்கு வேணாலும் நாங்க இவளை கூட்டிட்டு போவோம், இவளை கூட்டிட்டு தான் போவோம் முக்காசி. அதனால நாங்க ஒன்னா போய் தான் வாங்குவோம். ஓகே. நாங்க வந்து இப்ப உங்க மம்மி இருக்காங்க, கில்லி படம் வேற ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்க வேற அம்மா அத இப்ப ரீக்ரியேட் பண்றோம், உங்க மம்மி ரியாக்ஷன் கொடுக்க நம்ம பாக்குறோம். ஓகேவா? ரியாக்ஷன் வாங்கிட்டீங்கன்னா பெரிய விஷயம். ரெடியா? சோ 3 2 1 கோ. அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகுடிந்த கிள்ளை. இன்னைக்கு அன்னையர் தினம் இல்ல? இல்ல அதுதான் நானும் சொன்னேன், இன்னைக்கு அன்னையர் தினம் இல்ல, அன்னையர் தினம் அன்னைக்குதான் அம்மா பத்தி பாடணும் இல்ல, எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பாடிடணும். அன்னையோர் ஆலயம். இப்ப வந்து நாங்க வந்து இவ்வளவு ஃபன்னா அப்படியே அப்படி பாக்குறோம். என்னைக்காவது ஒரு நாள் மம்மி எனக்கு பிடிக்கவே, எனக்கு மீடியாவே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னைக்காவது அவங்க? சொன்னதே இல்லையா? ஓகே. ஸோ வாட் எவர் யூ சூஸ் இஸ் பெஸ்ட் அப்படிங்கிறது தான் அவங்களோட. எதுலனாலும் எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் அந்தந்த இதுக்கு அதுக்கான ஒரு குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். நம்ம நிறைகளை பார்த்துட்டு நிறைகளோட சேர்ந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சூப்பர். ஸோ ரொம்ப நாளா நீங்க அவங்க கிட்ட சொல்லணும்னு ஏதாவது ஒரு விஷயம் ஆசைப்பட்டிருப்பீங்களே, இப்போ நீங்க அவங்களுக்கு சொல்லலாம். ரொம்ப நாள் இது ஒரு ஆசையா இருக்கு, பெண்டிங் ஆசையா இருக்கு, நான் வந்து சொல்லியே ஆகணும் ஜெனிஃபர், அப்படி ஒரு விஷயம் இருக்கா? எதுவுமே இல்லையே. நாங்க டெய்லியும் தான் பேசிக்கிறோம். எங்களோட மீ டைம் ஆர் டைம்னு ஒரு இது இருக்கு. அது எதுனா நைட் 10 மணிக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து டிவி பார்ப்போம். அப்ப பாஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு விஷயம் பேசணும்னா பேசுறோம். இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் ஏதாவது ஒண்ணு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு அப்பா என்ன திரும்ப பண்ணாரு, அப்ப ஏதாவது அம்மா சோ இந்த ஆர் டைம்ல அந்த நைட், ஏன்னா 2 பேரும் ஒன்னாதான் ஒரே பெட்ரூம் தான், சொன்னா அந்த டைம்ல எல்லாமே பேசி முடிச்சிரும். அதனால தனியா சொல்லணும் பெண்டிங்ல இருக்கிறதெல்லாம் எதுவுமே. நீங்க மம்மிக்கு ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் தான் எதுக்காக சொல்லுவீங்க? தேங்க்ஸ் வந்து இவ்வளோ நாள் என்ன வந்து அடிச்சு கிடிச்சு இல்லாம நல்லபடியா வளர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கான ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஃப்ரீடம் நான் நிறைய தடவை வந்து நைட்டு 3 மணிக்கெல்லாம் திரும்பி வருவேன், அதுக்காக சாரி. சில சமயம் தான், நாட் எவ்ரி டே, அட்லீஸ்ட் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை போனா 2 மணிக்கு வரைக்கும் நான் முடிச்சிட்டு இருப்பேன். இவளுக்கு கதை. ஆமா, நான் திறந்து இவன் 2 மணிக்கு வந்து படம் முடிஞ்சோன்னா நான் நேரா திருவான்மியூர்ல போய் மோர் குடிச்சிட்டு வரேன். அது ஒரு 1 hour ஆயிரும். ஆமா, திரும்பி வரும்போது அங்க பிரியாணி கடை இருந்தது மாடுவா. ஓகே, இதுங்கெல்லாம் எங்கதான் எப்படிதான் சாப்பிடுங்க, நான் நல்லா குழம்பிட்டே இருப்பேன். அந்த டைம் தான் எனக்கு கோவம் வரும். தூங்கு, நான் வந்ததுக்கு அப்புறம் ஏஞ்சுக்கோனேன். தூங்கவும் மாட்டாங்க. அந்த தூக்க கலகத்தை எல்லாத்தையும் என்கிட்ட காமிக்கிறது. நான் என்னைக்கோ ஒரு நாள் தான் இந்த மாதிரி போறது. நான் உம்முன்னு இருப்பேன். ஆனா அதனால எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 1 year மேல ஆயிடுச்சு. அதே வந்து விட்டுட்டாங்க மம்மிக்காக. சோ வெரி நைஸ். எனக்கு வேற ஒண்ணும் அது மட்டும் தான். அது ஒரே ஒரு கால் தான் இவ பாவம், அதுவும் அவங்க போறதே கிடையாது. சோ அதனால வந்து நோ ப்ராப்ளம். சோ வந்து எந்த ஒரு விஷயம்
பண்ணும்போது அவங்கள நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, இவங்கள நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. மம்மியிலேயே ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம், நீங்கள் வந்து மேபி அவங்க ஏன் வெளில போயிருப்பாங்க, இல்லை ஊருக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க, இது பண்ணும்போது இந்த பிள்ளை இல்லையேப்பா அப்படி நீங்கள் ஃபீல் பண்ண விஷயம் எது இருக்கா? அந்த மாதிரினா நான் ரொம்ப வீராப்பா பேசிட்டு போவேன். ஏதாவது வெளியூர்லாம் போகணும்னா நான் தனியாக போகிறேம்மா, உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னா இவங்களை நான் பார்த்துக்கிறது வேலையாக இருக்கும். ஸோ நான் இப்போ மலேசியா கூட நான் போனேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இங்கே அம்மா வந்திருந்தா இது நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்கல்ல, இது அப்பா வந்திருந்தா இங்கே என்ஜாய் பண்ணியிருப்பார்ல. ஸோ இது வந்து என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் எங்கே இவங்க இல்லாமல் போனாலுமே ஒரு படத்துக்கு போனால் கூட அதோ இப்போ ஸ்டார் போகிறேன் இன்னைக்கு. ஸோ அப்போ நான் ஆனால் இவங்களோட அம்மாவோட போகல, ஆனால் போனால் நான் கண்டிப்பாக யோசிப்பேன் இந்த படம் அம்மாவுக்கு பிடிக்கும், ஆனால் திருப்பி கூட்டு போயிடுவேன். ஸோ ஒரு படத்துக்கு போனால் கூட அந்த படம் பார்த்துட்டு ஒரு வேளை வந்து அங்கே நல்லா இருக்கு அப்படின்னா திருப்பி கூட்டிட்டு போயிடுவேன். ஆனால் அந்த படம் பார்க்குறப்ப யோசிப்பேன் அம்மாக்கு இது பிடிக்கும். ஏதாவது ஒரு மால் போனேன் அப்படின்னா ஏதாவது ஒரு சவுத் இந்தியன் ஃபுட் பார்த்தேன்னா அம்மாக்கு இது பிடிக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே இது அம்மாக்கு பிடிக்கும், இது அப்பாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு அது யோசிச்சு அது கண்டிப்பா டிஃபால்ட்டா மைண்ட்ல இருக்கும். ஓகே, நீங்க சொல்லுங்க மம்மி, நீங்க சொல்லுங்க. எங்க இல்லடா, நான் இவ இல்லாம போனதே இல்ல. அதான் வெளியே போறதும் சரி, நான் இவ இல்லாம அபிஷியலா ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல நான் வந்து இவங்களுக்கு அபிஷியலா டிரைவரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால நான் இல்லாம எங்கேயுமே போனதில்லை. ஏறினா கார், இறங்கினா கார்னு தான் உட்காருவாங்க. சோ அதனால அப்பாவோட பெருசா போக மாட்டாங்க. அப்பா டிரைவிங் மேல நம்பிக்கை இல்ல, அதனால என் கூட மட்டும் தான் வருவாங்க. சோ எங்க போனாலும் எதுக்குனாலும் ரொம்ப நாளா கை வலிச்சிட்டு இருந்தது. சரி அம்மா அப்பா கூட போயிட்டு அம்மா எனக்கு டைம் இல்ல கூட்டு போறதுக்குன்றப்போ போவே இல்ல. கடைசி வரைக்கும் அந்த கை வலிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போவே இல்ல. நான் வந்தாதான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எங்கேயுமே ஷில் நாட் கோ. அப்பாவோடவும் கூட போக மாட்டாங்க, என் கூட தான் போகணும்னு. ஓ நைஸ் நைஸ். அண்ட் ஒன் எமோஷனல் திங், இப்போ வந்து நீங்க அம்மாவை பத்தி யோசிக்கும் போது, இல்லாட்டி வந்து நீங்க எங்கேயாவது செட்ல போய் சாப்பிட்டுருப்பீங்க, சரி மம்மியோட சமைக்கும் போது நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க யோசிச்ச விஷயம் இருக்கா? இல்ல, அது ரொம்ப நாளா ப்ரொடக்ஷன் ஃபுட் சாப்பிட்டோம்னா கண்டிப்பா தோணும். அதனாலேயே நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அம்மா வந்து சமைச்சு கொண்டு வந்துருவாங்க. ஓ ஓகே. சோ அது ஏதாவது ஒண்ணு வெறும் சிக்கன் கிரேவி மட்டும் கொண்டு வந்துருவாங்க. சோ அங்க இருக்க ரைஸ் வச்சு கூட நான் சாப்பிட்டுப்பேன். ஏன்னா ரொம்ப நாள் ப்ரொடக்ஷன் ஃபுட்லாம் சாப்பிட முடியாது. அவங்களே அவங்கள இதுவா சொல்லிப்பாங்க, எனக்கு இவ்வளவுதான் தெரியும் அவ்வளவுதான் அப்படின்னு. பட் என்ன சமைக்கிறாங்களோ அது எப்பவுமே டேஸ்டியா தான் இருந்திருக்கு. என்னைக்குமே குறை சொல்ற மாதிரி இருந்ததே இல்ல. சோ ஆல்வேஸ் இப்போ நான் திருப்பி சொல்லணும்னா ஊருக்கு போனப்ப கூட நான் நிறைய வந்து போர்ச்சுகீஸ் ஃபுட் ட்ரை பண்ணேன், மலாய் ஃபுட் ட்ரை பண்ணேன், நிறைய விதமான குவிசின்ஸ் ட்ரை பண்ணேன். இருந்தாலும் அந்த வந்த உடனே யூஷுவலாவே அது நான் செய்யறது தான். ஏர்போர்ட்ல லேண்ட் ஆன உடனே ஃபோன் பண்ணி தோசை கார சட்னி செஞ்சிருமா அப்படின்னு. சோ தட் இஸ் ஒன் திங். கார சட்னி ரொம்ப பிடிக்கும். திருப்தி பண்றது ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒண்ணுன்னா கரெக்டா சொல்லிடுவா. ஆமா, அவங்க நல்லா சமைப்பாங்கல்ல. அவ சமைக்க ஆரம்பிச்சு இன்னும் எனக்கு தொல்லைதான். நல்லா கரெக்டா சொல்லிடுவாளா, அதனால கொஞ்சம் பார்த்து செய்வேன். அப்புறம் நல்லா இல்லை நானே சொல்லிடுவேன், அம்மா நல்லா இல்லை போகணும், இல்லம்மா நல்லா இருக்கு, கரெக்டா தான் இருக்கு, இதுதான் ஒரு வெங்காயம் இத்தினூண்டு அழிவு இருந்தாலும் அவ கண்டுபிடிச்சிடுவான். ஆனா அதை கழுவி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிடுவான். அதுதான் என்ன மூக்கம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிருக்கு. அவங்களால அப்படி கண்டுபிடிப்பாங்க, நான்லாம் சாப்பிட்டுச்சேன் நல்லாவே இல்லை அப்படின்னு. அந்த அளவுல அவ பயங்கரமா கண்டுபிடிப்பா. இப்போ சின்ன வயசுல எனக்கு தெரியல, நல்ல வேலை சமைச்சு எங்க வீட்டுக்காரர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு, அவர் பாட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சுடுவா. உப்பு இல்லப்பா அப்படின்னா உப்பு இல்லையா அப்படின்ட்டு சாப்பிட்டு போறாரு. அதுதான் ஒண்ணு. ஆனா இவன் நல்லா சமைக்கிறனால நான் பெருசா செய்வேன். ஆனா ஏதாவது ஸ்பெஷல்னா வீட்ல இப்ப சிக்கன் இருக்கு அப்படின்னா அம்மு சிக்கன் இருக்கு அது செஞ்சிரு. சோ இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு, ப்ரான்ஸ் இருக்கு செஞ்சு, சாப்பாடு ரசம் எல்லாம் அம்மா செஞ்சிருவாங்க. அந்த மெயின் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிரேவியா அதை நான் செஞ்சிடுறது. ஓகே ஓகே. எப்பயுமே உங்களை அம்மு தான் வீட்டுல கூப்பிடுவாங்க. சோ கண்டுபிடிச்சிட்டோம், இனிமே நம்ம வந்து மூவியை தாண்டி அம்முன்னு கூப்பிட ஆரம்பிச்சிடலாம். சோ நீங்க வந்து பிஃபோர் ஐ ஃபினிஷ் த ஷோ அவங்களுக்கு வந்து கட்டி பிடிச்ச ஒரு புத்தகம் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு சீக்வன்ஸ் நாங்க பாப்போம். நான் செஞ்சதே இல்ல இது வரைக்கும். எனக்கு எல்லாம் இதெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு நாங்களே பேசிருக்கோம். நான் பண்ணதே இல்ல. எங்களுக்காக தருவேன் குட்டியா இருக்கும்போது 24 வாரம் இடுப்புல தூக்கி வச்சுட்டு இப்ப எங்களுக்காக. இப்ப அவ பெரிய பொண்ணாயிட்டா. பரவாயில்ல, இப்போ அப்படியே கண்ணத்தை பிடிச்சா ஓகே கிஸ் பண்ணுங்க, கிஸ் பண்ணுங்க, கிஸ் கம் ஆன் கம் ஆன். எத்தனை வருஷம் கழிச்சு இந்த விஷயத்த நாங்க நிறைவேற்றிருக்கோம். கண்ணத்துல கொடுத்தது இங்க கொண்டு போய் முடியல. நீங்க கொடுங்க மம்மிக்கு. யுவர் டர்ன். சோ இதே போல ஆக்வர்டா இருக்கு, இதெல்லாம் பண்ணதே இல்ல நாங்க. சோ இதே போல நீங்க எப்பவுமே ஹாப்பியா ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. விஷ் பண்ணிக்கோ. சோ thank you so much for your time and wish you more success. Thank you. நன்றி. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.